பிப்ரவரி 16. கலக்கமல்ல, கவனம். நான் விசுவாசித்திருக்கிறவர் யார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:12. கிறிஸ்தவ வாழ்வில் பின்மாற்றம் ஆகாதிருக்க நாம் அசதியாயிராமல் கவனமாயிருக்க வேண்டும். போனால் போகட்டும் போடா என்று வாழ்பவன் கிறிஸ்தவனாயிருக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்வு ஒரு பந்தயம், போராட்டம், யுத்தம். இதில் கவனமாயிராவிடில் வெற்றி பெற முடியாது. கவனமாயிருப்பதற்கு எபிரேயர் 6 அத்தியாயம் 3 படிப்பினைகளை தருகிறது. 1. நம்பிக்கையின் பூரண நிச்சயம். மரணமானாலும் வாழ்வானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த படைப்பானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவில் உள்ள கடவுளுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாதென நமக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். ரோமர் 8:38-39. இது கடவுள் மீது உள்ள நம்பிக்கை. தொலைத்து விடுவதற்காகவா கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்தார்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு சொல்லும் போது நாம் இடையில் அமிழ்ந்து போகாமல் அக்கறைக்கு சேர்வதே அவரது நோக்கமென அறிய வேண்டும். உங்களில் நல்ல செயலை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரை முடிய நடத்தி வருவார். பிலிப்பியர் 1:5. அடுத்து கவனம் என்பது விசுவாசம், பொறுமை நிறைந்திருந்த நம் முன்னோடிகளை பார்த்து அவர்களைப் போல் நடத்தல். ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு பண்ணப்பட்டதை பெற்றான். எபிரேயர் 11 மேகம் போன்ற சாட்சிகளும் எடுத்துக்காட்டு. ஓட்டத்தை வெற்றியோடு முடிக்க உற்சாகமூட்டும் சூழலை உருவாக்குபவர்கள் இவர்கள். மட்டுமல்ல, கடவுள் நமக்கு மேலாக வைத்துள்ள உத்தம தலைவர்களிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 13:7. மிஷனரி சரிதைகளையும் பழங்கால பரிசுத்தவான்களின் வாழ்க்கையையும் கவனமாய் வாசிக்க வேண்டும். அவை நம் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும், ஆனல் மூட்டி எழுப்பும். நமது கடவுள் ஏதோ ஒரு சில ஆண்டுகளில் ஒரு சிலரை அல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கோடிக்கணக்கானவர்களை வழிபசகாமல் வழிநடத்தி வந்துள்ளார். கடவுளின் பிரசனத்தில் அடைக்கலம் கொள்ளுதல் கவனமாயிருத்தலின் இன்னொரு அம்சம். அவரில் நமக்கு நிறைந்த ஆறுதல் உண்டு. அவரது முன்னிலையில் நிச்சயமும் திடநம்பிக்கையும் உண்டு. சத்துரு துரத்தும் போது பலத்த அடைக்கலமாகிய கடவுளின் திருப்பெயருக்குள் ஓடி அடைக்கலம் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 18:10. கடவுளுக்குள் ஒளிந்து கொண்ட உங்களை அவன் தொடுவது எப்படி? கடவுள் நமக்கு அடைக்கலமும் அரணுமானவர். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவரில் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சகோதரி சாராள் நவரோஜ்.